இன்னைக்கு நாம 2025 வருஷம் ரிலீஸ் ஆன டேக் ஒன் அப்படின்ற ஒரு பெங்காலி படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். ஒரு பிரபலமான நடிகையோட அந்தரங்க வீடியோ இணையதளத்துல பரவ ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு நடிகைக்கு எவ்வளவு கஷ்டங்களுக்கு இருக்கும் அப்படின்றத இந்த படத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதலாட்டி அரைச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே மித்ரா அப்படின்ற ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இவங்க டிராயிங்காக ஒரு இடத்துல போஸ் கொடுத்து உட்கார்ந்துருக்கப்ப இவங்களுக்கு எதிர்பக்கம் இருக்கிற ஸ்கெட்ச் பண்றவரு இந்த பொண்ணை பார்த்ததும் அவருக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் வருது. உடனே இவங்க ரெண்டு பேருமே சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க சம்பவம் பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையுமே ஒருத்தர் யாருக்குமே தெரியாம பிடிஎஃப் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. மறுநாள் பெங்காலில இருக்கிற எல்லா சோசியல் மீடியா முழுவதுமே இந்த நடிகையோட போட்டோ தான் வைரல் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இந்த பொண்ணுக்கு அடிக்கடி வந்து பார்த்தா கண்டனத்தையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பிரபலமான நடிகை, ஒரு இந்திய பெண் எப்படி இந்த மாதிரி நிர்வாண காட்சியில நடிக்கலாம், அது எப்படி நீங்க நெட்ல லீக் பண்ணலாம், உங்களுக்கு எப்படி அந்த தைரியம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பேசுறப்ப ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ராமாயணத்துல இருக்க சீதையோட கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காங்களா, அப்படி ஒரு மகாபாரத அப்படி ஒரு பெரிய கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க இவங்க எப்படி இந்த கேவலமான ஒரு கேரக்டர்ல நடிக்கலாம், இந்த படத்துல நடிச்சனால அவங்க அந்த கேரக்டர்ல நடிக்க கூடாது, அப்படி நடிச்சா நாங்க தியேட்டர்ல போராட்டம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ரசிகர்களுக்கு வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாங்க. ஒரு படத்துல எந்த மாதிரி காட்சிகள் இருக்கும் அப்படின்றத டைரக்டர் தான் முடிவு பண்ணணும். சோ இவங்களுக்கு அந்த காட்சியில நடிக்கணும்ன்றது கட்டாயப்படுத்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த காட்சி வந்து பார்த்தா அந்த படத்துல ஒரு மிகப்பெரிய திருப்பமா இருந்திருக்கும். அதனாலதான் இந்த காட்சி அவங்க நடிச்சிருக்கணும். ஆனா எப்படி இந்த காட்சி லீக் ஆச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க. ரீசெண்டா தான் மித்ராக்கு வந்து பார்த்தா விவாகரத்து ஆயிருக்கும். இந்த மாதிரி இவ பண்றான்னு சொல்லி தெரிஞ்சுதான் அவங்க கணவர் விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்ட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது மித்ரா கூட இருக்கிற ஒரு சில பேர் என்ன கேட்கறாங்கன்னா, ஆமா உனக்கு வந்து இப்படி போய் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கல, இத பத்தி நீ வெளியே எதுவுமே பேச மாட்டேன், அட்லீஸ்ட் எங்க கிட்டயாச்சும் ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறப்ப, இங்க பாருப்பா நான் நடிச்சது வெறும் சாதாரண காட்சி மட்டும் தான், கலையில எல்லாமே வந்து பார்த்தா சாதாரணம் தான், ஆனா இவங்க பாக்குற கண்ணோட்டம் தான் வேறமா இருக்கு, அந்த படத்துல இந்த காட்சி எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்றத அந்த படம் வந்த கடத்த அவங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரன் சொல்றாங்க. இதுக்கு அடுத்ததான் இவங்க இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர வேணாம் அப்படின்ட்டு அந்த ராமாயண படத்தை எடுத்துட்டு இருக்கிற டைரக்டரும் ப்ரொடியூசரும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா போராட்டம் நடத்துவாங்க, அப்படி நடத்துறனால வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வச்சிருப்பாங்க. இதுக்கு அடுத்து ரொம்ப நாள் கழிச்சு ஹீரனுக்கு என்ன பண்றாங்க, இந்த செட்டுக்கு வராங்க. அப்படி வரும்போதும் ப்ரொடியூசரும் டைரக்டரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இந்த படத்தை நம்ம இதோட ஹீரன் கேரக்டர் முடிச்சிட்டு அந்த கேரக்டருக்கு வேற ஒருத்தவங்களை நடிக்க வைக்குமா அப்படின்ற மாதிரியும், இல்ல இந்த படம் வந்து பார்த்தா ரிலீஸ் ஆக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுமே அந்த ப்ரொடியூசர் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு டைரக்டர் என்ன சொல்றாருன்னா, சார் கண்டிப்பா வந்து பார்த்தா அந்த மாதிரி பண்ண முடியாது, அப்படி பண்ணுனா படம் வந்து பார்த்தா மிகப்பெரிய ஃபிளாப் ஆகும், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பார்த்தா நிறைய செலவாகும், ஏன்னா ஆல்ரெடி நான் 75% படத்தை முடிச்சிட்டேன், இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா படத்தை என்னால மாத்த முடியாது, சரி இந்த பிரச்சனை வந்து நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க, இதை வச்சு இந்த படத்தை நான் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆக்கி காட்டுறேன் அப்படின்ட்டு அந்த டைரக்டர் ஆறுதல் சொல்றாரு. இதுக்கு அடுத்த ஹீரன் அந்த செட்டுக்கு வரப்ப அங்க ஏகப்பட்ட பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க யாருமே பார்க்காம நேரா கேபின்ல இருக்க அவங்க அம்மா கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு வந்து பார்த்தனா கல்யாணம் ஆயிட்டு உன் பொண்ணு வந்து பார்த்தனா வயசுக்கு வர போறா, ஆனா நீ வந்து இந்த மாதிரி தப்பான படங்களை நடிச்சிட்டு இருக்கிறது அவளுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை கொடுக்கணும் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குனு ஹீரன் என்ன சொல்றாங்கன்னா, அம்மா நான் நடிச்சது வெறும் சாதாரண காட்சி தான், நீ தப்பான கண்ணோட்டத்தை பாக்குறதுக்காகலாம் உனக்கு என்னால சொல்லி புரிய வைக்க முடியாது, அப்படி நான் புரிய வச்சாலும் உனக்கு புரியாது, என் பொண்ணு கிட்ட எப்படி பேசணும் எனக்கு தெரியும், சோ நீ இடத்த விட்டு போ அப்படின்ட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கு அடுத்த ஹீரன் ஷூட்டிங் முடிச்சிட்டு திருப்பி வீட்டுக்கு போறப்ப அப்போ வந்து பார்த்தா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே ஹீரோனை பிடிச்சிட்டு எங்களுக்கு பேட்டி கொடுத்து தான் போகணும் அப்படின்றாங்க. சரி என்னோட பர்சனல் லைஃபை பத்தி கேட்காம மத்தபடி நீங்க எதை கேட்டாலும் நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அந்த ரிப்போர்ட்டர் என்ன கேட்கிறாருன்னா, மேடம் எப்படி மேடம் அந்த வீடியோ லீக் பண்ணீங்க, வேணும்னு பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, ஹீரனுக்கு என்ன பண்றாங்க, எந்த ஒரு பதிலும் கொடுக்காம கார்ல ஏறி தன்னோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு காபி ஷாப்ல யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி பார்த்தா இதே ராமாயண படத்துல நடிச்சிட்டு இருக்க ஒரு ஆக்டருக்காக தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தா லவ் பண்றாங்க, அவர் வருவாருன்னு சொல்லிட்டு இவங்க வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு கால் பண்ணி கேட்கறப்ப, இல்ல பேபி எனக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நான் பரல அப்புறமேட் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டாரு. இதனால ஹீரனுக்கு என்ன பண்றாங்க, நேரா தன்னோட வீட்டுக்கு போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ராஜேஷ் அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. இவரு வந்து பார்த்தா பார்ல தான் ஃப்ரெண்டு கூட சரக்கு அடிச்சிட்டு இந்த நடிகை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. இந்த தைரியம் பத்தி அவளுக்கு எப்படி இந்த மாதிரி தப்பான படத்துல நடிச்சிருக்கா, இவளெல்லாம் என்ன பண்ண தேவலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, அதுக்கு ஃப்ரெண்டுக்கார என்ன சொல்றானா, டே இதெல்லாம் ஃபாரின் கண்ட்ரில சர்வ சாதாரணமா இருக்கிறதா, ஆனா நம்ம தான் வந்து பார்த்தா இப்படி பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்றப்ப டக்குனு அதுக்கு ராஜேஷ் என்ன சொல்றானா, வெளிநாட்டு கலாச்சாரம் வேற நம்ம நாட்டு கலாச்சாரம் வேற, அது ரெண்டுத்தையுமே போட்டு நீங்க குழப்பிக்க கூடாது, அங்க பண்றது சாதாரணடா, பட் இங்க பண்றது இல்லீகல்டா, எப்படா இப்ப பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டே டக்குனு பாந்து எடுக்கிறான். அளவுக்கு மீறி குடிச்சிருப்பான் போல இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரனுக்கு என்ன பண்றாங்க, அவங்க லவ் பண்ற அந்த பையன் கூட கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. சம்பவம் பண்ணி முடிச்சதும் அவருக்கு என்ன பண்றது, சரி பரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போகிறாரு. இவரை பார்த்தா ஏதோ கடமைக்கிட்டு ஹீரன் கூட பழகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இதனால ஹீரனுக்கு என்ன பண்றாங்க, தனிமையில ரொம்பவே
ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியாச்சும் கிரணுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு 4-5 பேராச்சும் கூட இருந்திருப்பாங்க. ஆனா இந்த சம்பவம் நடந்த கடுத்து கிரண் பக்கத்துல யாருமே கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்தா இவங்களை விட்டு விலக ஆரம்பிச்சனால இவங்க வந்து ட்ரிங்க்கு அடிக்கமாயிட்டாங்க. ட்ரிங்க்ஸ் அடிக்க அடிக்க இவங்களுக்கு வந்து பார்த்தா எது நிஜம் எது போயின்னு அப்படின்னு தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தா கற்பனையில மிதக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி தான் ராஜேஷுக்கும் வந்து பார்த்தா கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க மனைவி வந்து பார்த்தா விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. என்ன காரணம் சொல்லி கேட்டா தான் கணவர் அடிக்கடி குடிச்சிட்டு வந்து என்கிட்ட பிரச்சனை பண்றாரு அண்ட் அதனாலே வந்து பார்த்தா எனக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கல, சோ எனக்கு இவர்கிட்ட இருந்து விவாகரத்து வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனா ராஜேஷ் என்ன சொல்றான்னா, என் பொண்டாட்டி என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சனால தான் நான் குடிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடியுமே நான் குடிச்சதே கிடையாது. இவளை நான் லவ் பண்ணி தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். அப்பெல்லாம் நான் குடிச்சதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா கோர்ட் என்ன பண்றாங்க, கொஞ்ச நாளைக்கு இந்த கேஸை தள்ளி வைக்கிறாங்க. இப்ப ராஜேஷ் தன்னோட வீட்டுல சாப்பிட்டு இருக்கும் போது ராஜேஷோட அப்பா என்ன பண்றாரு, 12 வருஷமா இவன் ஒரே ஃபீல்டுல வேலை பார்த்துட்டு இருக்கான், இவனால ₹1 கூட சம்பாதிக்க முடியாது, துப்பு கட்டவன், திறமலாத்தவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒழுங்கு மரியாதை அந்த வேலையை விட்டுட்டு நான் சொல்ற அந்த வேலைக்கு போக சொல்லு, கை நிறைய சம்பளம் கொடுப்பாங்க, குடும்பத்தோட பிரச்சனையும் தீரும் அப்படின்ற மாதிரி சொல்ல ராஜேஷ் என்ன பண்றாரு, கோவப்பட்டு அந்த இடத்தை விட்டுட்டு போயிட்டு ஒரு சில பேரை பத்தி பாக்குறாரு. அவங்களுமே வந்து பார்த்தா அந்த நடிகை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனில உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும், ஆனா நீங்க அந்த நடிகை கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு வரணும், அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலையை நாங்க பர்மனன்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு அடுத்து கிரண் திருப்பி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்காங்க. அப்ப மைதிலி அப்படின்ற பொண்ணு கிரண் கூட ஆக்ட் பண்றா, சூப்பரா நடிச்சு முடிக்கிறா. அதுக்கடுத்து கிரண் ஹீரோக்காக கேரவன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப அப்ப அந்த படத்துல ராமநாத் நடிக்கிற விஷ்ணு அப்படின்ற ஒரு நபர் வராரு. இவங்க 2 பேரும் தான் டேட்டிங்ல இருப்பாங்க. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல அந்த மைதிலிக்கு வந்து பார்த்தா பெங்காலி சரியா தெரியாதுன்றனால டைரக்டர் என்கிட்ட சொல்லி கொடுக்க சொல்லிருக்காரு, நான் போறேன் அப்படின்றான். ஆனா கிரண்க்கு என்ன பண்றாங்கன்னா, இப்போ போக கூடாது அப்படின்ற மாதிரி இன்டைரக்டரா சொல்றாங்க. ஏன்னா இப்போ போயிட்டு அவ கூட லவ் பண்ணி ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி சொல்லி நினைக்க கரெக்டா அவன் என்ன பண்றேன், இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டான். அப்ப கிரணுக்கு புரிஞ்சிட்டு சரி இப்ப அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண போறான் அப்படின்ட்டு இப்ப திருப்பி கிரண் ஷூட்டிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறப்ப நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் கிரண் கிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்றாங்க. பட் கிரண் அவங்க யாருக்கிட்டயுமே பேசாம நேரா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அந்த கூட்டத்துல தான் ராஜேஷும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ண கிரண் கார்ல போயிட்டு இருக்கும்போது அவங்களோட பொண்ணோட ஞாபகம் வந்து டைரக்டருக்கு கால் பண்ணி என் பொண்ணை பார்க்க போறேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அவருமே வந்து பார்த்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப நேரா போய் அவங்க பொண்ணை கூட்டிட்டு கிரண் என்ன பண்றாங்க, ஊரா சுத்திட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா சிகரெட் பிடிச்சது பிடிக்காது. அது அவங்க அம்மா கிட்ட சொல்ல அவங்களுக்கு என்ன பண்றாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தா ஒரு ஹோட்டல் உட்காந்து சாப்பிட போறாங்க. அப்படி சாப்பிடறப்ப வந்து பார்த்தா பொண்ணு கறி சாப்பிட மாட்டேன் ஏன்டின்னு சொல்லி கேட்கிறப்ப இல்லம்மா இன்னும் கொஞ்ச நாளைக்கு எப்படி நான் வயசுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு பாட்டியம்மா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நான் குண்டா இருக்கிறேன், எனக்கு யாருக்குமே பிடிக்காது, ஏன்னா நான் ஸ்கூல்ல ஒரு பையனை கிரஷ் வச்சிருக்கேன், அவனுக்குமே என்ன பிடிக்காம போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாரு நீ குண்டாலாம் கிடையாது, புள்ளியா தான் இருக்கிற, நல்லா சாப்பிட்டாதான் உனக்கு அறிவு வளரும், அப்பதான் அந்த பையனுக்குமே பிடிக்கும், ஒழுங்கா சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்படி அம்மா பொண்ணு 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத யாரோ ஒருத்தவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அவருக்கு யாருன்ட்டு போக போக நமக்கு தெரிஞ்சிடும். இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, திருப்பி தான் பொண்ணு அவங்க அம்மாவோட வீட்டுல டிராப் பண்றதுக்காக போறாங்க. ஒரே ஒரு நாள் தான் டைம் கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அப்போ வந்து பார்த்தா பொண்ணு என்ன கேட்கறா, அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்றப்ப அம்மா பார்த்தா உனக்கு தெரியல சொல்லும், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா நேரா தன்னோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த கடுத்தது அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட சம்பவம் பண்ணி முடிக்கிறாங்க. அவரு போன கடுத்து ஹீரோனுக்கு என்ன பண்றது தெரியல, திருப்பி வந்து பார்த்தா தனிமையிலுக்கு இருக்கிறாங்க. இப்ப திருப்பி ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அவங்க பொண்ணை பாக்குறதுக்காக போறாங்க. வந்த கடுத்து இவங்க 2 பேரும் வந்து பார்த்தா சந்தோஷமா ஊர் சுத்திட்டு இருக்காங்க. பொண்ணு முன்னாடி அம்மாக்காரிக்கு என்ன பண்றா, சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறப்ப பொண்ணு கரெக்டா அந்த சரக்கோட பேரை சொல்ல உனக்கு இது எப்படி தெரியும் அப்படின்றாங்க. நான் சொல்லுவேன் பட் நீங்க பாட்டி கிட்ட சொல்லக்கூடாது, நான் ஸ்கூல் படிக்கிறப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பீர் அடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ பீர் எல்லாம் அடிச்சிருக்க அதெல்லாம் தப்பு அப்படின்றாங்க. ஆனா ஒயின் குடிக்கலாம், அப்படி குடிச்சுனா உன்னோட ஷைனிங் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாமா ஒயின் குடிக்கலாம் பட் அதை வந்து பார்த்தா அதிகமா குடிக்க கூடாதுன்ட்டு அம்மாக்காரி சொல்றா. அது மட்டும் இல்லாம பாட்டிக்கு தெரியாம குடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அம்மாக்காரி பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப ராஜேஷ காட்டுறாங்க. இவர்கிட்ட வந்து பார்த்தா அந்த ஆளு கேட்கற, அந்த பொண்ணு கிட்ட பர்மிஷன் வாங்கினியா இல்லையா அப்படின்ட்டு. இல்ல சார் கண்டிப்பா அவங்க கிட்ட வாங்கி நான் பேட்டி எடுப்பேன், கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஏதாச்சும் பண்ணிட்டு போன்ட்டு அந்த மேனேஜர் அந்த இடத்த விட்டு போறாரு. இதுக்கு அடுத்த ராஜேஷ் திருப்பி என்ன பண்றான், தான் பொண்டாட்டி கூட சேரலாம், அவங்க மாமனார் கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்கிறப்ப அதுக்கு மாமனாருக்கு என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருப்பா உனக்கு என் பொண்ணுக்கு செட் ஆகாதுன்ட்டு நான் கல்யாணம் பண்றப்ப சொன்னேன், நீங்க தான் கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இதுக்கு மேல வந்து பார்த்தா நீங்க 2 பேருமே ஒன்னா இருக்க வேணாம், என் பொண்ணுக்கு நல்ல வழி கொடுக்க எனக்கு தெரியும், நீ போ அப்படின்ட்டு திட்டி அனுப்பிட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா கீரன் பொண்ணு வீட்டுல சரக்கு அடிக்கிற விஷயம் வந்து அவங்க அம்மாக்கு தெரிய வருது. அவங்க என்ன பண்றாங்க, நிறைய கீரன் கிட்ட போயிட்டு பெத்த பொண்ணையே பொயின் குடிக்க சொல்லிருக்கே, உனக்கு அறிவு இருக்கா, உன் புத்தி தானே உன் பொண்ணுக்கு வரும், என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டுறாங்க. இனிமேட்டு வந்து பார்த்தா நாங்க யாருமே உன் கூட இருக்க போட கிடையாது, நாங்க எல்லாருமே வெளியூருக்கு போறோம், உன் அண்ணன் இருக்கானே அந்த ஊருக்கு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, கீரனுக்கு இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது, என் பொண்ணின் மேட்டு நான் பார்க்க முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வருத்தப்பட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஷூட்டிங் முடிஞ்ச கடுத்தது கீரனுக்கு என்ன பண்றாங்க, அவங்க கார்ல வந்துட்டு இருக்கிறப்ப அந்த கார்ல வந்து பார்த்தா மைதிரி வரா. மைதிரியை பார்த்துமே விஸ்வா என்ன பண்றானா அவங்கள போய் பிடிச்சி பேசிட்டு இருக்கான், ஹக் பண்றேன். இதுக்கு எல்லாத்தையுமே ஹீரோயின் நோட்
பண்ணிட்டு ஓஹோ தலைவன் ஒரே நேரத்துல 2 மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கானா, அதனாலதான் என்கிட்ட பேச மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. நடிக்க போற சீன்ல மைதிலியை மறைச்சு பார்த்துட்டே நடிக்கிறாங்க. இப்ப ஷூட்டிங் முடிச்சிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காங்க. அந்த பார்ட்டில கிரண் அளவுக்கு அதிகமா சரக்கு குடிச்சிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டயுமே வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா மைதிலி அப்படின்ற பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோய்க்கு என்ன பண்றான், கோவப்பட்டுட்டு கிரணை கூட்டிட்டு கார்ல கூட்டிட்டு வரான். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இவ கூட பழக கூடாது அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு இவளை கைட்டி விடுற பிளான்ல தான் ஏற்கனவே இருந்திருப்பான். ஆனா இவ இந்த மாதிரி சண்டை போடுறத பார்த்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணி இந்த பொண்ணை என்ன பண்றானா அவங்க வீட்டுல டிராப் பண்ணிட்டு போயிட்டான். திருப்பி ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, தன்னோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. பட் யாருக்குமே ஹீரோன் பேட்டி கொடுக்க மாட்டாங்க அப்படின்றனால ராஜேஷ்க்கு என்ன பண்றான், ஒரு டைரி எடுத்து ஹீரோன் காருக்குள்ள போட்டு மேடம் தயவு செஞ்சு அதை படிச்சு பாருங்க, ஃப்ரீயா இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க ப்ளீஸ் மேடம் அப்படின்ற மாதிரி கெஞ்சுறான். சரின்ட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அதை எடுத்து படிக்கலாம்னு சொல்லி பாக்குறப்ப அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு சொல்லி பார்த்தா அவங்க பொண்ணு தான் போன் போட்டிருக்கான். என்ன சொல்றானா, நான் வந்து பாத்தினா பாட்டி கூட போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது கிரணுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இல்லம்மா பாட்டி சொல்றத நீ கேளு, அம்மா சொல்றத கண்டிப்பா நீ புரிஞ்சுப்பன்னு சொல்லி நினைக்கிறேன். அம்மா ஒரு நடிகை அப்படின்றனால பொண்ணால மேனேஜ் பண்ண முடியாது, என்னாலையும் வந்து பாத்தினா பொண்ணை பாத்துக்க முடியாது, நீ புரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்ல கிரணுவோட பொண்ணு என்ன பண்றா, சரி அப்படின்ற மாதிரி சொல்றா. இதுக்கு நடுவுல தான் கிரண் நடிச்ச அந்த முதல் அடல்ட் டிராமா படம் வந்து பாத்தினா ரிலீஸ் ஆகுது. இது அடல்ட் டிராமாவும் கிடையாது, வேற ஜானர் கிடையாது. இது ஒரு புதுமையான கதையா இருக்குன்றனால ஊர் மக்களுக்கு எல்லாருமே யாரெல்லாம் திட்டினாங்களோ அவங்கள இந்த படத்தை பெருமையா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கும் போதுதான் கிரண் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்கள பாக்குறதுக்காக பொண்ணு வந்திருக்கான். இவங்க இன்னைக்கு தான் ஊருக்கு போறாங்க போல இருக்கு. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. நீ பாட்டி சொல்றத கேளு, இனிமேட்டு பாட்டி தான் உன்னை பாத்துப்பாங்க, பத்திரமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மணி ஆயிட்டு நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அவங்க பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. உடனே ஹீரோனுக்கு என்ன சொல்றாங்க, தங்கம் அம்மா சொல்றத புரிஞ்சுக்க, அம்மா வந்து உன்னை கண்டிப்பா பாப்பேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் ஷூட்டிங், அதுக்கடுத்து நான் படம் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுறாங்க. இந்த ஷூட்டிங்ல நடிச்சிட்டு இருக்கிறப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா மைதிலி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஹீரோன் கோவப்படல. ஷூட்டிங் முடிச்சிட்டு நேரா தன்னோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன அடுத்து தான் அவங்களுக்கு அவங்க பொண்ணோட நினைப்பா இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, அப்பதான் அவங்களுக்கு அந்த டைரி ஞாபகம் வருது. அதை எடுத்து பாக்குறப்ப அந்த டைரியில இவங்க எங்கெல்லாம் ஊர் சுத்துறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா போட்டோவா எடுத்து வச்சிருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா ராஜேஷ் தான். ராஜேஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க சுத்திட்டு இருக்கிறத போட்டோ எடுத்து பார்த்திருப்பாரு. அதை பார்த்து இவங்களுக்கு தனக்கு தானே சிரிப்பு வருது. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல என்ன எழுதி இருக்குன்னா, மேடம் இந்த போட்டோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஒரு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எழுதிருக்காரு. அதனால ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அவருக்கு நன்றி சொல்றதுக்காக கால் பண்றாங்க. ஆனா ராஜேஷ் நன்றி சொல்றாரு, மேடம் உங்களால எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும், ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களும் என்ன பண்றாங்கன்னா சரி எங்களோட இடத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்ப அந்த இடத்துல 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஹீரோன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விஷயம் பரவுதுன்னா அது என்ன, உண்மை எது பொய் எது அப்படின்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு பொண்ணா எனக்கு பெனிஃபிட் நடக்குது அப்படின்றத நாங்க புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பொண்ணோட ஆபாசம் வெளியா இருக்கு அப்படின்றனால அவளையும் அவங்க குடும்பத்தை பத்தியும் தப்பா பேசுறதுக்கு என்ன நியாயம்? இன்டிமேட் சீன்ல நடிக்கிறது ஒன்னும் தப்பு கிடையாது. ஆனா அது எதுக்கு அந்த பொண்ணு நடிச்சா, அந்த படத்தோட கதைக்கு என்ன, இந்த நடிகர் எந்த அளவுக்கு தன்னோட அர்ப்பணிப்பை கொடுக்கறாங்க அப்படின்றதா நீங்க புரிஞ்சுக்கணுமே தவிர அந்த பொண்ணை பத்தி நீங்க தப்பா பேசுறதுல எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பேட்டியை வந்து ஹீரோன் முடிக்கிறாங்க. ஹீரோன் ராஜேஷுக்கு அதுக்கு அடுத்த நன்றி சொல்லிட்டு அவர் ஃபேமிலி பத்தி கேக்குறப்ப, எனக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருந்தா அவளுக்கு எனக்கு விவகாரத்தை ஆயிட்டு இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்க போறோம்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த இன்டர்வியூல எனக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாரு, அந்த இடத்தை விட்டு போறாரு. இப்ப ராஜேஷ் என்ன பண்றாரு, திருப்பி தன்னோட வீட்டுக்கு போறப்ப ராஜேஷோட பொண்டாட்டி என்ன பண்றாங்க, ஒரு பையன் கூட பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த இவரை தான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிமா எங்க இருந்தாலும் சந்தோஷமா இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுவேன், நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க திரும்ப நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல ராஜேஷ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பொறுமையா சரி சரின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் சண்டை வந்த காரணமே இந்த 3ஆவதா இருக்கான இவன் தான் காரணம். ஏன்னா இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இருக்கும் போதே இவங்க கூட ஒரு அஃபேர் இருந்திருக்கும். அதனால தான் பொண்டாட்டிக்காரி எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருப்பா. சரின்ட்டு இவருக்கு என்ன பண்றாரு, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நிம்மதியா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி போறாரு. இதுக்கு அடுத்ததா கிரண் பொண்ணு தன்னோட அம்மாவோட நினைப்புல இருக்கிற மாதிரி தெரியுது. தன்னோட பொண்ணோட திங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வந்துட்டு இருக்கு. பொண்ணு சந்தோஷத்துல அழுகுறாங்களா இல்ல துக்கத்துல அழுகுறாங்களா அப்படின்றது தெரியாத அளவுக்கு ஒரு கண்ணீர் வந்துட்டு இருக்கு. இதுக்கு மேல நம்ம எதுக்கு வாழணும், நம்மள பத்தி ஒரு நெகட்டிவ் பரவச்சு அதையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியே சொல்லிட்டோம், அதுல இருக்கிற எல்லாமே வதந்தி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம், இதுக்கு மேல நமக்கு எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் அவங்க பாத்டப்ல முழுகி கிறந்து போற மாதிரி காட்டுறாங்க. அப்படி இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. என்னதான் இந்த படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு நடிகைக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, அவங்களும் மனுஷன் தானே அப்படின்றத நமக்கு உணர்த்துற மாதிரி தான் இந்த படத்தோட கதை போயிருக்கும். கண்டிப்பா இந்த படத்தை ஒரு வாட்டி நீங்க பாருங்க. முடி தெரியலன்றது நம்மளோட அடுத்த
அடுத்த 10 பிரச்சனை. ஆனா குறைஞ்சது ஒரு படத்தோட கதையாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதா என்னோட நோக்கமே. அடுத்து இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்குமே உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது